இன்றைக்கி என்ன அப்படின்னா சாரியில் வந்து ஒரு மேக்ஸி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது கழுத்து வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு கழுத்து வச்சு முடிச்சிட்டேன். மேக்ஸியை பார்த்தாலே தெரியும், மேக்ஸியோட கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேக்ஸி வந்து பெரிய சைஸ். நான் பின்னாடி வந்து பின் குத்தி வச்சுருக்கேன். கீழே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கனால அம்பர்லா கட் போடாமல் பேனல் கட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பின்னாடி மொத்த மேக்ஸியை இழுத்து வச்சு கிளிப்பு குத்துறனால இதில் வந்து 2 பேனல் மட்டுமே வெளியே தெரியுது. மொத்தமாக ஒரு பக்கம் 4 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சைஸ் அப்படிங்கிறனால இந்த சின்ன கவுனில் போடும்போது முன்பக்க கழுத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். இந்த மேக்ஸியை மத்தியானம் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எப்படியோ உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து கொக்கி தைக்க முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொக்கி தைக்க எடுத்து வைக்கும் போது தான் தெரியும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சை வந்து மறந்துருப்போம். அந்த மாதிரி தான் இந்த கடைசியாக கழுத்தில் நெக்கில் போடுற வேண்டிய எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சை வந்து மறந்துட்டேன். அதை போட்டு முடிச்சுட்டு கொக்கி தைக்கிறதுக்கு நூல் பேக்கு எல்லாம் எடுத்து ப்ளவுஸையும் வச்சு முடிச்சாச்சு. நேற்று ஸ்டிச் பண்ணது என்னவோ ஒரு மேக்ஸியும் 2 ப்ளவுஸும் தான். சில சமயங்களில் சில பேர் வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்களுக்கும் அதை வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா நம்ம யாராச்சும் ஒரு ப்ளவுஸை வந்து ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நம்ம போட்டு வச்சுருப்போம். அர்ஜெண்ட்டாக இப்போ வேணும், இந்த டயத்தில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம நேரத்தையெல்லாம் ஒதுக்கி எப்படியாச்சும் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுக்கு அன்றைக்கி நிறையா வேலை இருந்தாலும் கூட சரி, நிறைய ஆர்டர் இருந்தாலும் கூட சரி, ஆனால் அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையும் இந்த அர்ஜெண்ட் ஆர்டரையும் நம்ம எப்படியாச்சும் முடிச்சுருவோம். அதுக்கான எனர்ஜி வந்து நம்ம இதை கையை நீட்டி வாங்கிட்டாலே அதுக்கான எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு தன்னால் வந்துடும். அது எப்படின்லாம் தெரில, ஆனால் வந்து அப்படி தான் எப்போயுமே அர்ஜென்ட்டுன்னு வாங்கினமாக்கும் ரொம்ப கம்மியாக டைம் இருந்தாலும் அதை நம்ம வாங்கிட்டால் அதை நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாக்கும் நைட்டு விடிய விடிய ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதில் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த 7 மணிக்கு அந்த ப்ளவுஸை வாங்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2-3 நாளைக்கு அந்த ப்ளவுஸை வாங்காமலே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில கஸ்டமரும் இருக்க தான் செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அது வரையில் அது நல்லது தான். பார்க்குற பழைய கால படத்துலலாம் காசால் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, காசு முக்கியம் இல்லை, பணம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டைலாக் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் வந்து மூவிலலாம் அப்போ உள்ள படங்கள்லாம் அதுதான், பணம் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டைக்குள்ள தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. காசால் எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு தான் காசு இல்லாட்டி எதுவுமே வாங்க முடியாது அப்படிங்கிறது உண்மை தான். பணம் இருந்தால் சந்தோஷம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கே நம்மளுக்கு காசு தான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதம் எப்படி கடக்க போகிறோம், இந்த மாதம் இதுக்கு எப்படி வாடகைக்கு எப்படி காசு கொடுக்க போகிறோம், குழந்தைகளுக்கு எப்படி இது வாங்கி கொடுக்க போகிறோம், இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்ம மனசு ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கும். காசு தான் நம்ம வாழ்க்கையோட முழு இலக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, ஆனால் அதுதான் நம்மளை நிம்மதியாக வச்சுக்கக்கூடிய ஒரு கருவி. அதையெல்லாம் தூக்கி போட்டு நம்மளால் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. பேர் சொல்லுவாங்க காசை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு கடைக்கு போனால் கூட நமக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு காசு இருந்தால் தான் முடியும். நம்மளுக்கு பிடிச்சது எவ்வளோ விலையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளால் காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கவே முடியும். பணம் வந்தால் திமிரு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வந்தாலாம் யாருக்கு திமிரு வராது, அவங்க ஆல்ரெடி திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க. அது பணம் வரவும் வெளிப்பட்டிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பணம் வரனால ஒருத்தர் கேரக்டர்லாம் எந்த விதத்துலையும் மாறிடாது. அதை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். காசு வந்ததுக்கப்புறம் அந்த தயக்கம் போய் தைரியம் வந்து அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்கலாம். அதை தவிர்த்து காசு வந்தால் யாரும் எப்படியும் மாறுறது கிடையாது. காசு தான் முக்கியமானு யாராச்சும் கேட்டால் காசும் முக்கியம் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு